மிக முக்கியமா வழிநடத்தியவரா வந்து இந்த சுரேஷ் அப்படிங்கிற நபர் இருக்கார். அவர் வந்து ரொம்ப கொடூரமான முறையில தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இப்போ வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இதோட உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சந்தேகம் தான். ஆனா சிறைச்சாலைக்குள்ள இயங்கக்கூடிய போதைப்பொருள் கடத்தல் மற்றும் வெளிநாட்டு பாதாள உலக குழுக்களினால இந்த கொடூரமான கலவரம் நேரடியா வழிநடத்தப்பட்டிருக்கு அப்படின்னும், இதனாலதான் 8 சிறைச்சாலை அதிகாரிகளும் 21 கைதிகளும் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த சம்பவத்துல வந்து ஒரு இந்தியர் ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்கிறது தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அவருக்கு வந்து 73 வயசு அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து 2025ஆம் ஆண்டு அங்கிருந்து போதைப் பொருளை கடத்தின குற்றச்சாட்டுக்காக தான் அவர் வந்து அங்க தடுத்து வைக்கப்பட்டிருந்தாரு. நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரத்துக்கு பின்னாடி பாதாள உலக குழுக்களா அப்படி இல்லைன்னா அரசியல் சதியா நாட்டுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குறதுக்கா அப்படின்றத வந்து கூடிய சீக்கிரம் வந்து விசாரிச்சு சொல்லணும் இல்லையா? இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம் கொனிஷியா. வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த உங்களுடைய குரலை கேட்கறதுக்கு இவ்வளவு நாள் காத்திருக்க வச்சுட்டீங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸ்ல, அண்ணா எங்க போயிட்டாரு, என்ன ஆச்சு அண்ணாக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சில உத்தியோகபூர்வ விஜயமாக நான் வந்து இந்தியா போயிட்டு இருந்தேன். ஸோ போயிட்டு இன்னைக்கு தான் வந்தேன். சில்லற விஷயமா நான் வந்து சில்லற கொடுக்கல் வாங்கல் விஷயமாக இந்தியாவுக்கு போயிட்டு வந்திருந்தேன். ஸோ மீண்டும் வந்தாச்சு. இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பேச போறோம். இல்ல முதலாவதா என்ன விஷயம் பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைய நாள் வந்து இலங்கை மக்களுக்கு மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஜூலை 9ஆம் தேதி இலங்கை வரலாற்றுல பொன்னெழுத்துக்களால பொறிக்கப்பட்ட ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளை பத்தி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அதாவது ஒரு ஞாபகமூட்டல் மாதிரி மறுபடியும் ஒரு தடவை இன்னைக்கு நாள் என்ன நடந்துச்சு 4 வருடங்களுக்கு முன்னாடி அப்படிங்கறத வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பேச போறோம். அதே மாதிரி இப்போ இந்த நாட்டுல வந்து பாதாள உலக குழுக்களோட அட்டகாசம் மறுபடியும் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பல தகவல்கள் இப்போ வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் தேடப்பட்டு வரக்கூடிய மிக முக்கியமான பாதாள உலக குற்றவாளிகள் வந்து வெளிநாடுகள்ல இருந்து நாட்டுக்குள்ள பல குற்ற செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கதாவும் தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. என்ன தகவல்கள் அப்படிங்கறத வந்து முழுமையா இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பேசலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீர்கொழும்பு சிறைச்சாலை இருக்கு இல்லையா, அதுல வந்து அண்மையில ஒரு துயரமான சம்பவம் ஒன்று பதிவாகி இருந்துச்சு. அன்னைக்கு வந்து என்னென்ன நடந்துச்சு, எதனால நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் வந்து இப்ப வெளியாகி இருக்கு. அந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் நிறைய பேர் வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. உண்மையாகவே என்ன நடந்தது, அந்த சம்பவம் வந்து எதனால ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் வந்திருக்கு. அதை பத்தியும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்துடலாம். ஓகே, அதெல்லாத்தையுமே தாண்டி இப்ப நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இல்லையா? மக்களுக்கு வந்து பொருளாதார பிரச்சனை, அங்கே ஈரான் அமெரிக்கா போர் நடக்குது, அதனால மறுபடியும் பெட்ரோல் டீசல் விலை கூட போகுது. இப்படி நிறைய பிரச்சனை இருக்கும்போது பாராளுமன்றத்தில் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இன்னொரு பிரச்சனை, அதாவது சீட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். ஆமா, ஸ்கூல் பசங்க மாதிரி என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாராளுமன்றத்துல வந்து இந்த விடயமும் வந்து கொஞ்சம் பேசு பொருளா மாறி இருக்கு. அதை பத்தியும் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம். லேட் பண்ணாம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? சரி, வாங்க பேசலாம். அதாவது ஜூலை 9ஆம் தேதி இன்னைக்கு, இதே இன்னைய நாள்ல இருந்து கொஞ்சம் 4 வருஷத்துக்கு முன்னாடி போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து முகம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதை வந்து மறக்க முடியாது, இலங்கை மக்களால மறக்கவே முடியாது. அப்படியான இக்கட்டான சூழ்நிலையில கூட இலங்கை மக்களாலையும் இப்படி ஒரு விஷயத்த வந்து பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சிலருக்கு வந்து பாடத்தை புகட்டிய நாளாதான் இன்றைய தினம் வந்து பார்க்கப்படுது. உதாரணத்துக்கு விஜய் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் வந்து குட்டி ஸ்டோரி சொல்வார் இல்லையா, அதே மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லிடலாம். என்ன ஸ்டோரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காடு இருக்குமா, அதுல வந்து ஒரு சிங்கம், அதாவது சிங்கம்னு சொல்ல முடியாது, ஒரு நரி இருக்குமா. நரி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்கம் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்குமா. அது வந்து எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு கொஞ்சம் சிங்கம் மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்குமா. ஆனா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அந்த சிங்கம் வேஷம் போட்ட நரிய வந்து மத்த காட்டு மிருகங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து அடிச்சு துரத்துமா. ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டுல, அதாவது இலங்கையில வந்து நடந்துச்சு. யாருமே எதிர்பாராத ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சு. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் வந்து அப்போ ஜனாதிபதியாக இருந்து தன்னுடைய பதவியை வந்து துறந்து யாப்போட்டா சுத்தி திரிஞ்ச நாள் தான் இன்றைய நாள் அப்படின்னே சொல்லலாம். ஆமா, என்னது நாட்டை விட்டு தப்பிச்சு போன நாள், தப்பி ஓடின நாள் கோட்டாபய ராஜபக்ஷ இன்னைக்கு தான். அதாவது 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமா மாறினது. இப்போ அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் பார்க்கும்போதும் ஒரு மாதிரி புல்லரிக்கும் இல்லையா? இனம், மதம், மொழி இது எல்லாத்தையுமே கடந்து மக்கள் எல்லாருமே ஒரு இடத்துல ஒன்று கூடினாங்க. அதுவும் ஒரு ஊழல் ஆட்சிக்கு எதிராக வந்து ஒன்று கூடினாங்க. ஒன்று கூடி அவங்க என்ன நினைச்சாங்களோ, அதாவது இந்த ஆட்சி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சு அவங்களால சாதிக்க முடிஞ்சதை வந்து அன்றைய நாளில் வந்து சாதிச்சிருந்தாங்க. அதான் கோட்டாபய ராஜபக்ஷ அவருடைய
ஜனாதிபதியா இருந்தாரா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி அவர் நாட்டில் இருந்தாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து தப்பிச்சு மாலைதீவுக்கு போயிருந்ததா தான் அன்னைக்கு வந்து தகவல்கள் வெளியாகி இருந்தது. அதாவது முற்றுகையிடப்பட்டது, ஜனாதிபதி மாளிகை வந்து பொதுமக்களால் முற்றுகையிடப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர் தப்பிச்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அவர் வந்து ஜனாதிபதி பதவியை வந்து இன்னொரு நாட்டில் தலைமறைவா இருந்துக்கிட்டே அவர் ராஜினாமா பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டாரு. எதனால அப்படின்னா ஊழல் ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவர் மட்டும் இல்ல அவருடைய சில குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, ஆமா, ஆமா. அவங்களும் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து இது கூட முகம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அவங்க கூட நான் நினைக்க மாதிரி திருகோணமலை கேம்ப்ல போயிட்டு கொஞ்ச நாள் அடைக்கலம் தங்கியிருந்ததாகவும் தகவல்கள் வந்து வெளியாகி இருந்தது. ஆமா. ஸோ இலங்கை மக்களால இதுவும் முடியும், இதுக்கு மேலே முடியும் அப்படின்னு ஒரு சின்ன ட்ரெய்லரை வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி காட்டியிருந்தாங்க. அது வந்து அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல பாடமாகவே இருந்தது. ஆனா அரசியல்வாதிகள் இதுல இருந்து ஒரு நல்ல பாடத்தை எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா இன்னும் கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்குமே வந்து இப்ப இவங்க ஒரு பெரும்பான்மை அரசாங்கம் இல்லையா, மக்களால ஒரு அதிக அளவுல வாக்குகளால தெரிவு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம். இவங்களுக்குமே நாளைக்கு இவங்களுமே ஊழல் செய்வாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு விளங்குதா இருந்தா, இவங்களுடைய ஆட்சியுமே எங்களுக்கு கூடாதுன்னு விளங்குமா இருந்தா, அந்த மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்கிறதுக்கு அவ்வளோ யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா காலமா ஆட்சி செஞ்ச ராஜபக்ஷ குடும்பத்தையே வந்து ஆட்சி கதிரில இருந்து தூக்கி வீசின மக்களுக்கு வந்து இதுவும் அவ்வளோ பெரிய விஷயமா அமையாது அப்படிங்கிறது தான். இப்போ அன்னைக்கு வந்து கோட்டாபய ராஜபக்ஷ மட்டும்தான் நாட்டில் தப்பிச்சு போனாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருடைய வீட்டுக்கும், அதாவது தனிப்பட்ட வீட்டுக்கும் வந்து தீ வைக்கப்பட்டது அப்படிங்கிற நிறைய சம்பவங்கள் பதிவாகி இருந்தது இல்லையா. அதே மாதிரி ராஜபக்ஷனுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து லேக்ல தள்ளி விட்டதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள். அதை சஜித் பிரேமதாசன் வந்து கோல்ஃபேஸுக்கு போயிருந்தாரு, அவர் வந்து சில பேர் வந்து தாக்க முற்பட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து நடந்துருச்சு. அது ஸ்ரீலங்கன்ஸா இது வந்து நம்மளுடைய மக்களை நினைக்கும் போது அப்ப நமக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அதே பெருமை இப்பவும் கூட இருக்கு. மக்கள் வந்து என்ன நடந்தாலுமே அவங்க இப்ப விழிப்புணர்வோட இருக்காங்க. இனிமேலும் ஊழல் செஞ்சாலுமே அவங்களுக்கு என்ன பதிலடி கொடுக்கணும் அப்படின்றது வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றத நினைக்கும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமா, அதாவது அப்போ கோட்டாபய ராஜபக்ஷோட தரப்பினர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா, அவருக்கு நாட்டுக்குள்ள பாதுகாப்பு இல்லை, அதனாலதான் அவர் வந்து மாலைத்தீவுக்கு வந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆனா இல்ல, உண்மையான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மக்களால் துரத்தி அடிக்கப்பட்டாரு, விரட்டப்பட்டாரு அப்படிங்கிறது தான். ஸோ எப்படி இருந்தாலும் இப்படி இந்த 4 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு நாளில் இந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான சம்பவம் பதிவாகிச்சு, 4 வருடங்கள் கடந்துருச்சு அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இதை வந்து நாங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில் இந்த ஒரு முக்கியமான நாளில் எங்களுடைய நாட்டில் இப்போ கொஞ்ச நாட்களாகவே வந்து நிலைமை சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் நாட்டிலையும் இருக்கல தானே, நீங்கள் நாட்டுக்குள்ளே இல்லாத டைமில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. நீங்க சொல்றத பார்த்தா நான் என்னவோ பெரிய டான் அப்படின்ற மாதிரியும் நான் நாட்டுல இல்லைன்றதால தான் இவ்வளவு பிரச்சனை வந்த மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் கிடையாது. நான் இருந்தாலும் இது நடந்திருக்கும், இல்லைனாலும் நடந்திருக்கும். இல்ல வெக்கேஷன் போயிருந்தீங்க இல்லையா, அதை சொன்னேன். என்னன்னா இப்போ தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. இந்த நீர்கொழும்பு சம்பவத்துக்கு அப்புறமா நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள்ள ஒரு மிகப்பெரிய வன்முறை சம்பவம் பதிவானது. ஆனா அதுக்கு பின்னாடி வந்து இந்த பாதாள உலக குழுக்களோட செயற்பாடு தான் அதிக அளவில் இருக்கு அப்படிங்கிறதான் இப்போ வரைக்கும் வெளியாக இருக்கக்கூடிய தகவல். இந்த பாதாள உலக குழுக்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தோட ஒரு மிக முக்கியமான வாக்குறுதி தான், எங்களுடைய நாட்டில் பாதாள உலக குழுக்களோட செயற்பாடு இனி இருக்காது அப்படிங்கிறது. ஆனால் இப்போ ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த கஞ்சிபாணி இம்ரான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாதாள உலக குழு மிக முக்கியமான குற்றவாளி ஒருத்தர். இவர் வந்து தேடப்பட்டு வரக்கூடிய ஒரு நபரும் கூட. சரியா, அவர் வந்து சர்வதேச நாடுகள், இந்த துபாய் உள்ளிட்ட இன்னும் 2-3 நாடுகளோட இணைஞ்சு மிக முக்கியமான குற்றச்செயல்களில் ஈடுபட்டு இருக்கதா இப்போ ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அதாவது வெளிநாட்டில் தலைமறைவாகி இருக்கக்கூடிய கஞ்சிபாணி இம்ரான் சர்வதேச பாதாள உலக குழுக்களோட இணைஞ்சு இந்த நாட்டில் பல பாதாள உலக நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு இருக்காரு, இன்னும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னும், பெரிய அளவில் போதைப் பொருட்கள் கடத்தலில் ஈடுபட்டு இருக்கதாகவும் சிஐடிக்கு வந்து ஆதாரங்கள் வெளிப்பட்டிருக்கு, விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கு. அதாவது இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் அல்ஜீரியாவை மையமாக கொண்டிருக்கக்கூடிய பயங்கரவாத குழுக்களோட தான் அவர் தொடர்பு வச்சிருக்கதாகவும், அவங்களுடைய ஹெல்ப்ல தான் அவர் வந்து இந்த மாதிரியான செயற்பாடுகளை, குற்றச்செயல்களையும் போதைப் பொருள் கடத்தலையும் வந்து நாட்டுக்குள்ள செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இப்போ வெளியாகி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த சில போலீஸ் அதிகாரிகளோட பேசுற ஆடியோஸ் கூட வந்து கிட்டத்தட்ட வந்து லீக் ஆயிருச்சு. நிறைய ஆடியோஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து அவர் வந்து கொலை மிரட்டல் விடுத்திருப்பாரு, நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிருப்பாரு. சொன்ன மாதிரியே இவரை பத்தி இப்ப இல்ல, நமக்கு வந்து முன்னாடியே இவரை பத்தி நிறைய நியூஸ் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி இவருக்கு வந்து சிவப்பு பிடியாணை வந்து பிறப்பிச்சிருந்தாங்க, இன்டர்போலுடைய உதவி வந்து கேட்டிருந்தாங்க. என்ன
என்னதான் இவ்வளவு விஷயங்கள் பிறப்பிச்சிருந்தாலுமே அவர் வந்து இன்னும் கைது செய்யப்படவில்லை. போலீசாருக்கு தண்ணி காட்டிட்டு அவர் வந்து தலைமறைவாக தான் இன்னும் இருக்காரு. ஆனா இலங்கை போலீசார் கூட இவரை வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு அவங்களால முடிஞ்ச முயற்சி வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆமா. அதாவது இப்ப இவர் வந்து மிக முக்கியமா யாரை டார்கெட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா, அவருடைய எதிர்த்தரப்பு. அதாவது அந்த பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலேயே ஒரு போட்டி இருக்கும் இல்லையா? அவரோட எதிர்த்தரப்பு நாட்டுக்குள்ள இருக்க இலங்கைக்குள்ள இருக்கவங்கள தான் அவர் வந்து டார்கெட் பண்ணி பல குற்றச்செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கதா வந்து இப்போ வெளியாகி இருக்கு தகவல்கள். ஸோ இதுக்கு வந்து முறையான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அதையும் தாண்டி இப்போ இவருக்கு நீங்க சொன்ன மாதிரி சிவப்பு பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஆனா எங்களுக்கு இவரோட அந்த வரலாறுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இவர் எப்படி வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போனாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடியே வந்து இவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு எங்களுடைய அதிகாரிகளுக்குள்ளேயே இருந்த ஒரு கேர்லெஸ்னால தான் அவருக்கு வந்து பிணை வழங்கப்பட்டு அதுக்கு உடனே அவர் வந்து இந்தியாவுக்கு தப்பிச்சு போயிருந்ததா தான் வந்து தகவல்கள் வெளியாகி இப்போ வரைக்கும் அப்படியான ஒரு தகவல் தான் வெளியாகி இருக்கு. அப்போ தப்பிச்சு போனவர் தான் இப்போ வரைக்குமே அவர் வந்து கைது செய்ய முடியலை. இந்த கடந்த ஆட்சிகள்லையும் சரி இதுக்கான ஒரு மும்முரம் தீவிரம் இருக்கல. இப்போ அவருக்கு வந்து சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ ஆதாரங்களோட வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இவர் தான் வந்து நாட்டுக்குள்ள ஒரு மெயினா அங்கேருந்து வழி நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது. ஸோ இப்படி இந்த தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில் இப்போ பாதாள உலக குழுக்கள் அப்படின்னு எடுக்கும்போது நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரத்தையும் நம்ம பேசலாம். ஆமாம், நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரம் பற்றி நிறைய தகவல்கள் வந்து வந்திருக்கு. ஆக்சுவலி நான் நேற்று தான் பார்த்தேன் அந்த டீட்டெயில்ஸ் என்ன மாதிரின்னு. ஸோ படிக்கும்போது எனக்கே சில விஷயங்கள் வந்து ஆச்சரியமூட்டும் வகையில் தான் இருந்துச்சு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்கொழும்பு சிறைச்சாலை வந்து 2 தரப்பு இருந்திருக்கு. ஒன்றாவது உள்ளே இருந்தே அந்த போதைப் பொருள் அந்த வெளியில் அந்த போதைப் பொருள் விநியோகம் இருக்கு இல்லையா, அதை வந்து கட்டுப்படுத்துற டீம் ஒன்று இருந்திருக்கான். அதை வந்து போலீஸுக்கு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, அதாவது அந்த ஒற்றன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டீமும் இருந்து ஸ்பை மாதிரி இருந்திருக்கு. அவங்க 2 பேருக்குமே நடந்த ஒரு அந்த 2 பேருக்குமே நடந்த ஒரு சண்டை தான் இவ்வளவு ஒரு தீவிரமான ஒரு விஷயமா வந்து மாறி இருக்கு. 27 பேர் இன்னும் உயிரிழந்திருக்காங்க இல்லையா அந்த சண்டையில. 28 இன்னொரு அதிகாரி நேற்று தினம் உயிரிழந்ததோட மொத்தம் 28 பேரா வந்து உயிரிழப்புகளோட எண்ணிக்கை வந்து பதிவாகி இருக்கு. இதுல என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த பாதாள உலக குழுக்கள் தான் இதோட மெயின் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்படி ஒரு விஷயம் தான் வெளியாகி இருக்கு. இதுல இப்போ மிக முக்கியமாக வழிநடத்தியவராக வந்து இந்த சுரேஷ் அப்படிங்கிற நபர் இருக்கார். ஆனால் இப்போ ஒரு தகவல் வெளியாக இருக்குது. நேற்று வரைக்குமே என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அவருக்கு வந்து எந்த ஒரு காயமுமே இல்லை, அவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வெளியாகி இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லப்படுது, அவருக்கு வந்து ரொம்பவே அவர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு அவர் வந்து ரொம்ப கொடூரமான முறையில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இப்போ வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இதோட உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சந்தேகம் தான். ஆனால் இந்த மாதிரி மாறி மாறி செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. அதே மாதிரி நான் ஒரு வதந்தியா என்ன அப்படின்னு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த போலீஸார் தான் இவர் மேல வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க, இவர் வந்து இதுக்கு மூளையாக செயற்பட்டாரு அப்படின்ற காரணத்தினால போலீஸார் வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு வதந்தி ஒன்று வந்திருக்கு. பட் எது உண்மை அப்படின்னு தெரியல. போலீஸ் தரப்புலையும் இது குறித்து அவங்க அறிக்கை ஒன்று வெளியிட்டாதான் அது உண்மையா இல்லையா அப்படின்றது வந்து தெரிய வரும். ஆமா, இப்போ இப்படி இதுதான் இந்த சம்பவத்தோட பின்னணி. ஆனா இப்போ ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பயங்கரவாத வன்முறை, இது ஒரு வன்முறை சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா 28 பேர் கிட்டத்தட்ட உயிரிழந்திருக்காங்க. அப்படியான பின்னணியில் இந்த சம்பவம் வந்து துபாயில் தான் திட்டம் தீட்டப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு சதி திட்டம் துபாயில் வச்சு தீட்டப்பட்டது தான் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை மோதலானது ஒரு தற்செயலான நிகழ்வு கிடையாது, மாறாக அது நீண்ட நாட்களாக திட்டமிடப்பட்ட ஒரு சதி திட்டத்தின் விளைவு அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய பல ஆதாரங்கள் இப்போ வெளியாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த தென்னிலங்கை ஊடகங்கள்ல இருந்து வெளியாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு தகவல். சிறைச்சாலைக்குள்ள இயங்கக்கூடிய போதைப்பொருள் கடத்தல் மற்றும் வெளிநாட்டு பாதாள உலக குழுக்களினால இந்த கொடூரமான கலவரம் நேரடியாக வழிநடத்தப்பட்டிருக்கு அப்படின்னும், இதனால தான் 8 சிறைச்சாலை அதிகாரிகளும் 21 கைதிகளும் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதுக்கு பின்னாடி வந்து இந்த சம்பவத்தை இதுக்கு திரைமறைவில் இருந்து திட்டம் தீட்டின பல பேருடைய தகவல்கள் எதிர்வரும் நாட்களில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. இதனால பல சந்தேகங்களும் இப்போ எழுப்பப்பட்டிருக்கு. ஆல்சோ பார்த்தீங்கன்னா, அந்த சிறைச்சாலை அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து டீட்டெயில்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள தாக்கினவங்க எல்லாருமே வந்து தலையை டார்கெட் பண்ணி தான் தாக்கினாங்க. ஏன்னா தலை வந்து உடம்புல வந்து ஒரு முக்கியமான பகுதி. அப்போ தலையில் அடிபட்டால் சில பேர் வந்து மயக்கம் அடைஞ்சிடுவாங்க, ப்ளீட் வந்து ஆகும். அதனாலேயும் இன்னும் தெரியல, எல்லாருமே அந்த கைதிகள் வந்து தாக்கும்போது எங்களுடைய தலையை
டார்கெட் பண்ணி தான் எல்லாருமே தாக்கினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ம். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து உடனடியான சம்பவம் கிடையாது. இது வந்து திட்டமிட்டு அவங்க வந்து நிறைய ஆயுதம் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இரும்பு துண்டுகள் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உடனே அப்படி பண்ணியிருந்தா இப்படி இந்த மாதிரியான துண்டுகள் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இது எல்லாருமே வெளியிலேருந்து யாரோ வந்து பிளான் பண்ணி கொடுத்து இந்த விஷயத்தை வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே நேரத்தில் இன்னொன்று சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை இருக்கு இல்லையா, அது வந்து கைதிகளை வந்து தடுத்து வச்சிருக்கிறதுக்கு ஒரு சரியான இடமாக இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. ஆமா. அதாவது கைதிகளை தடுத்து வைக்கிறதுக்கு தகுதியற்றது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இன்றைய தினம் வெளியாகியிருக்கு. ஏன்னா, இந்த 2 நாள் வந்து நீர்கொழும்பு சிறைச்சாலையில கலவரங்கள் நடந்தது அப்படிங்கிறதுனால, கைதிகள அந்த வளாகத்துக்குள்ள தடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா, உள்ள நிறைய சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. நிறைய பொருட்சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்ப இது தொடர்பா ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு. இந்த அறிவிப்புல தான் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப எப்படி மாத்திட்டாங்கன்னா, நீர்கொழும்பு சிறைச்சாலை வந்து ஒரு குற்ற நிகழ்விடமா கருதப்பட்டிருக்கு இல்லையா? அதாவது ஒரு குற்ற செயல் நடந்தா வந்து அந்த இடத்துக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காகலாம் அந்த இடத்த வந்து யாருமே போக விடாம, அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையுமே வந்து அப்புறப்படுத்தி ஒரு வச்சிருப்பாங்க. ஏன்னா, இன்னும் எதிர்வரக்கூடிய நாட்கள்ல வந்து சிஐடியா இருக்கட்டும், இன்னும் புலனாய்வு விசாரணைகளா இருக்கட்டும், அந்த இடத்துல நடக்க போகுது அப்படிங்கிறதுனால, அங்க இருக்கக்கூடிய கைதிகள் எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றி இருக்கதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஏன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 10 கோடிக்கும் அதிகமான பொருட்சேதம் நடந்திருக்கு. அதுலயும் இந்த பாடி ஸ்கேனர், சிசிடிவி கேமரா இது எல்லாமே வந்து உடைக்கப்பட்டிருக்கு. அதை டார்கெட் பண்ணி தான் இந்த கைதிகள் வந்து தாக்குதலும் மேற்கொண்டிருக்காங்க. அதனால தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சதித்திட்டம் அப்படிங்கிறதுக்கான அதிகமான சந்தேகங்கள் எழுந்திருக்கு. ஏன்னா, அவங்க சிறைச்சாலை அதிகாரிகளை தாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாதுகாப்பு கேமராக்கள் உடைச்சிருக்காங்க, பாடி ஸ்கேனர்ஸ் உடைச்சிருக்காங்க. அப்போ ஏன் அதெல்லாத்தையுமே உடைக்கணும்? ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி சடனாக நடக்கிற ஒரு விஷயமா இருந்தால் அதெல்லாம் டார்கெட் பண்ண வேண்டிய தேவை இல்லை தானே அப்படிங்கிறதுனால தான் இந்த சந்தேகங்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இந்த திட்டம் அப்படிங்கிறதுனால. அதையும் தாண்டி இப்போ இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடிய நெரிசல் மற்றும் கைதிகளோட நலனை கருத்தில் கொண்டு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான கைதிகளை தற்காலிகமாக பொருத்தமான சிறைச்சாலை வளாகங்களுக்கு மாற்றத்துக்கு தேவை எழுந்திருக்கதாகவும் அதுக்கான நடவடிக்கைகளை வந்து தீவிரமாக எடுத்துக்கிட்டு இருக்கதாகவும் தான் இப்போ தகவல்கள் வெளியாகியிருக்கு. இன்றைக்கும் கூட இந்த பெண் சிறைச்சாலை கைதிகளை வந்து இடமாற்றி இருந்தாங்க. இன்னும் வேறு சிறைச்சாலைகளுக்கு வந்து இடமாற்றி இருந்தாங்க. இப்போது எதிர்வரும் நாட்களில் வந்து இந்த இடத்த வந்து இப்போ ஒரு தகுதியற்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க தானே, இனி அங்கே போய் வந்து முறையான விசாரணைகள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தில் வந்து ஒரு இந்தியர் ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்கிறதா தகவல் வந்து வெளியாகிருக்கு. அவருக்கு வந்து 73 வயசு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து 2025ஆம் ஆண்டு அங்கேருந்து போதைப் பொருளை கடத்தின குற்றச்சாட்டுக்காக தான் அவர் வந்து அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருந்தாரு. ஸோ இவர் வந்து இந்த சம்பவத்தில் வந்து உயிரிழந்திருக்காரு. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸார் இருக்காங்க இல்லையா, அவங்க இப்போ ஒரு அறிக்கை வந்து முன் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடக்கும்போது போலீஸார் வந்து தயாராக நாங்கள் வந்து வெளியில தான் இருந்தோம். ஆனால் இருந்தாலுமே சிறைச்சாலையிலேருந்து எங்களுக்கு வந்து அழைப்பு வரல. வந்திருந்தா நாங்கள் அந்த டைமே போயிட்டு உள்ள அந்த நிலைமையை வந்து சுமூகமாக முடிச்சிருக்கலாம். நாங்கள் போக முடியாதுன்னு இல்லை, பட் அவங்க கூப்பிடுற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை கூட போலீஸார் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆமாம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி இந்த சம்பவம் ஃபர்ஸ்ட் டே நடக்கும்போது இப்போ 2 கைதிகள் தானே உயிரிழக்கிறாங்க. அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சிறைச்சாலைகள் திணைக்களம் மூலமாக நீர்கொழும்பு சிறைத்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவங்க மூலமாக போலீஸ் திணைக்களத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், 5ஆம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை இப்படி ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும் இல்லையா, பாதுகாப்பு பிரிவுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால இது ஒரு கடிதம் மூலமாக உத்தியோகபூர்வமாக போகுது. அதுக்கப்புறம் 6ஆம் தேதி காலையில் ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, இந்த சிறைச்சாலை அதிகாரிகள் உணவு வழங்க போகிற இடத்துல வந்து அவங்களுக்கு தாக்குதல் நடத்தி சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் கைதிகளுக்கும் இடையில் ஒரு அது தாக்குதலாக மாறி, அப்புறம் 2 கைதிகள் குழுவினருக்கு இடையில இது ஒரு தாக்குதலாக மாறி பெரிய வன்முறை சம்பவமாக மாறுது. காலையில் ஒரு சின்னதாக ஒரு மோதல் நிலை உருவாகும் போது தான் இவங்க வந்து ஒரு லெட்டர் மூலமாக மறுபடியும் சொல்லியிருக்காங்க, இல்லை எங்களுக்கு வந்து விசேட அதிரடிப்படையினரோடையும் போலீஸ் அதிகாரிகளோடையும் பாதுகாப்பு அவசியம் தேவைப்படுது அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் இந்த போலீஸும் விசேட அதிரடிப்படையினரும் வந்து சிறைச்சாலை வளாகத்துக்கு வெளியில் பாதுகாப்பு வழங்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ போலீஸார் கொடுத்துருக்க அறிவிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், எங்களை உள்ளுக்கு தான் நாங்கள் போயிருக்க முடியும். இப்போ சிறைச்சாலை திணைக்களம் சொல்லாமல் எங்களால் போக முடியாதுங்கிறது கிடையாது, நாங்கள் போக மாட்டோம். அதுதான் ஒரு முறையான விஷயமா இருக்கும். ஆனால் நாங்கள் வெளியில் பாதுகாப்பு வழங்கிட்டு தான் இருந்தோம். உள்ளே என்ன நடக்குது, உள்ளே இருந்து எங்களுக்கு நீங்கள் வாங்க பாதுகாப்பு வேணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தா தான் நாங்கள் வந்து உள்ளே போயிருக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போது அவங்க தரப்புலேருந்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தகவல். ஆனால் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, எங்களுடைய கடமையை நாங்கள் அந்த இடத்துல சரியாக தான் செஞ்சுருக்கோம், நாங்கள் வந்து எந்த இடத்துலையுமே கடமை தவறலை அப்படிங்கிறத வந்து போலீஸ் திணைக்களம் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு தனியார்
தனியார் தொலைக்காட்சிக்கு வழங்கின ஒரு நேர்காணல்ல இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் வந்து ரொம்ப மோசமாகிறதுக்கு இந்த சிறைச்சாலையில இருந்த அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, ஆமா. அவங்க கூட ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு பக்கத்தினர் வந்து சொல்றாங்க. ம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் நாள் சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க சொல்றாங்களாம், ஓகே எல்லாமே ஸ்மூகமா இருக்கு அப்படின்னு சொன்னதை நம்பிதான் அதை மேலதிக நடவடிக்கைகள் எதுக்குமே எடுக்காம இருந்திருக்காங்க. ஸோ ரெண்டாவது நாள் பாத்தீங்கன்னா முதலாவது நாள் நடந்ததை விட ரொம்ப மோசமா தான் நடந்திருக்கு. ம். ஸோ அதை கூட ஒரு தரப்பினர் வந்து சொல்லியிருக்காங்க. முதல் நாளே அவங்க வந்து சொல்லியிருந்தாங்கன்னா ரெண்டாவது நாள் இவ்வளவு நடந்திருக்காது, முதல் நாளே சில பேர் வந்து மாத்தி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது என்னமோ தெரியல, போலீசார் வந்து விசாரணைகளை மேற்கொண்டிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் தெரியும் இதுக்கு பின்னாடி உண்மையாவே யார் இருக்காங்க, எத்தனை நாள் வந்து திட்டம் தீட்டப்பட்டிருக்கு, யாரு வெளிநாட்டுல இருந்து யாரு திட்டத்தை தீட்டி கொடுத்திருக்காங்க அப்படின்றது கூட இனிமே தான் தெரிய வரும். ஆமா. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன பார்க்கலாம். மாதிரி. அதாவது இப்போ உயிரிழந்த 8 சிறைச்சாலை அதிகாரிகளோட இறுதி சடங்குகள், இறுதி கிரியைகள் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து இன்றைய நாள் நடக்கிறதுக்கு இருக்கு. அதாவது 8 பேர்ல அதிகளவானவங்களை வந்து இன்னைக்கு தான் நடக்க இருக்கு இறுதி கிரியைகள் வந்து. ஆனா இதுல என்ன மாதிரியான தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த 8 அதிகாரிகளும் வந்து அதிகமானவங்க வந்து நீர்கொழும்பு சிறைச்சாலை அதிகாரிகளா இருந்தவங்க கிடையாது. இந்த அவசர நிலைமைக்காக வெலிக்கடை சிறைச்சாலையில இருந்தும் இன்னும் பல பக்கத்துல இருக்கக்கூடிய சிறைச்சாலை அதிகாரிகளா இருந்தவங்க நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்காக அங்க அனுப்பப்பட்டவங்க. அவங்களுடைய வீட்டுல இருக்கவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள், அவங்களுடைய கவலைகளை கேட்கும்போது நிஜமாவே, ஏன்னா இது வந்து ஒரு இப்படி சொல்லலாமே, ஒரு போர்ல போய் நாட்டுக்காக இதுவும் வந்து ஒரு நாட்டுக்காக செஞ்ச ஒரு சேவை தான், இல்லாம இல்லை. ஆனா கைதிகளோட தாக்குதல்களுக்கு உள்ளாகி உயிரிழக்கிற அளவுக்கு அவங்களுடைய மரணம் வந்து மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் இல்லையா. மற்றது அவங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள், பிள்ளைகள் எல்லாமே வந்து ரொம்ப சின்னவங்க. சரி, கைதிகளும் உயிரிழந்திருக்காங்க தான், இல்லாம இல்லை, ரெண்டு பக்கமும் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா நிஜமாவே இதுக்கு பின்னாடி அரசியல் சதி இருக்கா? அப்படி இல்லைன்னா இவங்க எல்லாருமே சொல்ற மாதிரி பாதாள உலக குழுக்களா? இப்போ பாதாள உலக குழுக்கள்னு சொல்லும்போது அதில் பின்னாடி ஒரு அரசியல் இதுவும் இருக்கு இல்லையா. இன்னைக்கு கூட ஒரு நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் வந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியோட ஒரு முன்னாள் உறுப்பினர், எஸ்ஜேபியோட இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபராகவும் பார்க்கப்படக்கூடிய ஒரு ரொஹான் விக்ரமசிங் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அதுவும் போதைப் பொருள் குற்றச்சாட்டில். இவர் வந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவோட பல பேரோட, நாமல் ராஜபக்ஷவோடலாம் இருந்து எடுத்திருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அவருடைய சோஷியல் மீடியாலே வந்து அவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதான் சொல்கிறேன், இப்போ பாதாள உலக குழுக்கள் இந்த போதைப் பொருள் கடத்தல் அப்படின்னு எடுத்தாலே அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் பலம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. யாரோ ஒரு பெரிய ஒருத்தரோட பவர் மூலமாக தானே அவங்க இவ்வளோ தைரியமாக நாட்டுக்குள்ளே இவ்வளோ விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ அண்மைய நாட்களில் நாங்கள் பார்த்துருந்தோம், இதுக்கு சப்போர்ட் பண்ண பல அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. பாஸ்போர்ட் விஷயம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, நாடு கடந்து போகிறதுக்கு பாஸ்போர்ட் செஞ்சு கொடுத்தவங்க கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பல தகவல்கள் இருக்குது. அதனால நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரத்துக்கு பின்னாடி பாதாள உலக குழுக்களா, அப்படி இல்லைன்னா அரசியல் சதியா, நாட்டுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குறதுக்கா அப்படின்றத வந்து கூடிய சீக்கிரம் வந்து விசாரிச்சு சொல்லணும் இல்லையா. இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது, ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவருடைய பேரை வந்து நான் சொல்ல விரும்பல. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்ததுக்கு நம்மளுடைய அனுர அரசு தான் காரணம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போதைப் பொருள் காரங்க எல்லாம் அவங்க தானே தேடி 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 வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி ஒன்னா வச்சா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் அப்படின்றாங்க. எதுவுமே பண்ணலாட்டி எதுவுமே பண்ணலன்றாங்க. அரெஸ்ட் பண்ணா இப்படி சொல்றாங்க. அப்ப என்னதான் பண்ணணும்னு இவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படின்றது தெரியல. ஆமா, இன்னொரு பக்கம் வந்து இந்த என்பிபி கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, இவங்களுடைய இந்த முறையான ஒரு சில ஊழல் வழக்குகளை இவங்க விசாரிச்சுக்கிட்டு வர்றதுனால ஒரு வேளை இதை வந்து இல்லாமல் பண்ணுறதுக்கோ, இதை திசை திருப்புறதுக்கு இப்போ மக்கள் மத்தியில் எப்படி ஒரு மைண்ட் செட் போகும், இவங்களுடைய ஆட்சிக்கு கீழே இப்படி ஒரு வன்முறை சம்பவம் நடக்குது, அப்போ இவங்களுடைய ஆட்சியில் தவறு அப்படின்னு ஒரு விஷயத்த இமேஜ் பண்ணுறதுக்கு, வெளியில் கொண்டு வரதுக்கு இந்த மாதிரியான நடவடிக்கைகள் நடக்குதானும் தெரியல. அப்படியான விஷயங்களும் பரவலாக பேசப்பட்டு தான் வருது. அதையும் தாண்டி ஜனாதிபதி அவர்களுக்கு இருக்கக்கூடிய உயிர் அச்சுறுத்தல்கள், கொலை மிரட்டல்களுக்காக ஒரு விஷயத்த பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி பல பல கதைகள் வந்து சமூக வலைத்தளங்கள்லையும் சரி பரவலாகவும் பேசப்பட்டும் வருது. ஆனால் இப்போ விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம், இதுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா நீதி அமைச்சர் ஹர்ஷன நாயக்கர் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து அரசாங்கமாக முழுமையான பொறுப்பை எடுத்துக்கொள்கிறோம், பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு நீதியை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் அப்படிங்கிறது அரசாங்கத்தோட கருத்தாக இருக்குது. ஸோ இதை வந்து மற்ற வழக்குகள் மாதிரி இதையும் துரிதப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, நாட்டில் வந்து இவ்வளோ சீரியஸான விஷயங்கள், பல விஷயங்கள் நடக்கும்போது நம்ம நாடாளுமன்றத்தில் வந்து அதை என்ன சொல்றது, இதை எப்படி எடுத்துக்கிறதுனே
பண்றாங்கன்னே தெரியல. ஸ்கூல் பசங்க மாதிரி சில பேர் வந்து பண்ணிக்கிறாங்க. ஆமா. அது வேற யாருமே இல்ல. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இருக்கார் ம். இல்லையா? அவர் வந்து ஒரு சபாநாயகருக்கு ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காரு. ஓகே. என்ன அப்படின்னு ம். பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் இருக்கார் இல்லையா? ம். அவர் வந்து தன்னுடைய பக்கத்து சீட்ல இருக்காரு. ஒரு ம். பக்கத்து சீட்ல இருக்கிறது பிரச்சனை கிடையாது. ம். ஆனா இவர் வந்து பொது வெளியிலயா இருக்கட்டும், வெளியில அந்த மீட்டிங்லயா இருக்கட்டும், என்ன பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பேசுறாரு. என்ன வந்து அவமதிக்கிறாரு. ம். அப்படியான என்ன பத்தின நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடாத நிறைய வார்த்தைகள் வந்து சொல்றாரு, திட்டுறாரு, கேலி பண்றாரு, இப்படியெல்லாம் சொன்னதுக்கு சொல்றாரு. அதனால அவருக்கு பக்கத்துல வந்து என்னால இருக்க முடியாது. ஸோ அவர வந்து கொஞ்சம் சீட் மாத்திடுங்க அப்படின்ற மாரி ஒரு லெட்டர வந்து சபாநாயகருக்கு வந்து எழுதியிருக்காரு. ம். இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த ஸ்கூல் பசங்க இருக்காங்க இல்லையா? இப்ப 2 பேர் பக்கத்துல வச்சிருவோம்னா, சண்டை ஒருத்தன் வந்து பக்கத்துல இருக்கவர் வந்து நுள்ளிடுவாரு. அப்ப உடனே இவர் வந்து சொல்லுவாரு, "டீச்சர் இங்க பாருங்க டீச்சர் இவரு நுள்றாரு. என்ன பக்கத்துல அங்கிட்டு அந்த சீட்ல மாத்துங்க" அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஒரு சீன் தான் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. நடந்திருக்கு. இன்னும் என்னென்னலாம் நம்ம பார்க்க வேண்டி இருக்கோ, அது தெரியல அப்படிங்கிறது தான். ஏன்னா, இப்ப இன்னைக்கு வந்து அவருடைய ட்ரெஸ் கோடும் வந்து கொஞ்சம் பாராளுமன்றத்தில வந்து பேசு பொருளா மாறி இருந்தது இல்லையா? என்னடா ஃபுல்லா எல்லாம் ஒரு சேஞ்சோட வந்திருக்காரு. ஒரு லுக்கே ஃபுல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்கள், பல விமர்சனங்கள் வந்து தொடர்ந்து எழுந்துகிட்டு வருது. அவரும் வந்து சத்தம் போடுறதும், அவருடைய கருத்துக்கள தெரிவிக்கிறதும் வந்து ஓய்ந்த பாடா இல்ல. அவருடைய விஷயங்கள அவர் பேசிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா, ம். இவங்களோட தனிப்பட்ட பிரச்சனைய நீங்க வந்து சபாநாயகருக்கு கடிதம் எழுதுற அளவுக்கு மாறி இருக்கு. ஆனா, இத விட நிறைய விஷயங்கள் அந்த அவர் சொல்ற அந்த குழு அந்த மீட்டிங்லேயே வந்து இத விட மோசமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? எவ்வளோ இழிவான வார்த்தைகள பயன்படுத்தி அவரு 2 பேரும் திட்டிக்கிறது என்ன? அத வந்து இப்போ பாராளுமன்றத்திலயும் கொண்டு வந்து பக்கத்து சீட்ல ஆனா இவருமே வந்து இந்த பக்கத்து சீட்ல உட்கார வேணாம் அப்படிங்கிற கதைய வந்து ஒரு கட்டத்தில சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ம்ஹ்ஹ்ம். நான் ராஜினாமா பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பெண் பெண் உறுப்பினர் தான் வருவாங்க. யாரா இருக்கும்? தெரியல. தெரியும் தானே யாருன்னு தெரியல. எல்லாருக்குமே. ம். உங்களுக்கும் தெரியும். நீங்க நடிக்காதீங்க. எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க தான் வருவாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து இந்த இந்த மாதிரியான ஆட்கள வந்து பக்கத்துல உட்கார வைக்காதீங்கன்னு கூட அவருமே முதல்ல சொல்லியிருந்தாரு. இப்ப அதுக்கு பதிலடியா இவரும் சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படியே மாத்தி, 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 மாத்தி நாட்டுல இருக்கிற பிரச்சனைய பேசுறத விட்டுட்டு, பாராளுமன்றத்துல இந்த பிரச்சனைலாம் பேசிட்டு இருக்கட்டும். இது எங்க போய் முடிய போதோ தெரியல. ம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். இதே மாதிரி நாளைக்கும் நாட்டுல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஓகே. நாளை தினமும் நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். நிகழ்ச்சி தொடர்பா உங்களுடைய கருத்துக்கள வந்து அ பதிவாகி இருக்கக்கூடிய செய்திகள் தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. நிச்சயமா வந்து நாளை தினம் நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். சந்திக்கலாம். பாய் பாய்.